அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ இஃப்தாருடைய துவான்னு வரும்போது இப்போ நார்மலாக நம்ம வந்து அல்லாஹும்ம லக்க சும்து வ பிக அம்துன்னு ஓதுவோம். சில நேரம் தாகம் தணிந்தது, நரம்புகள் அணைந்தன, அல்லாஹ் குழியும் கிடைக்கும், இந்த மாதிரி இந்த துவாக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இல்லைங்கன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க சார். இதனுடைய உண்மைத்தன்மை ஆதாரம் இருக்கிறது. அபூதாவுலே பதிவு செய்யப்பட்ட அந்த 2 ஹதீஸுமே அதில் நம்ம ஓதுவோம், அல்லாஹும்ம லக்க சும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து. இறைவனை உனக்காக நான் நோன்பு வைத்தேன், நீ தந்த ரிசுக்கை கொண்டே நோன்பு துறக்கிறேன். அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்க. ஆனால் நம்முடைய துவாவில் இன்னும் சில வார்த்தைகளும் கூட வரும். அதில் உள்ள 2 வாசகம் இங்கே இருக்குது. வேறு ஹதீஸில் இன்னும் சில வார்த்தைகள் கூட வருது. ஆக இருக்கிறது சரிதானா? அதே போல இந்த தஹபல் தாகம் தீர்ந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் இருக்கு. தஹபல் லம்பு தாகம் தீர்ந்தது, வபுத்தல்லத்தில் உருகு நரம்புகள் ஈரம் அடைந்தன, வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் கூலி உறுதியாகிவிட்டது, நற்கூலி உறுதியாகிவிட்டது அல்லாஹ் நாடினால். இந்த துவா இருக்குது. இதுவும் அபூதாவில் தான் இருக்குது. நோன்பாளிகள் ஓத வேண்டும் என்று இருக்குது. அதே போல் நோன்புங்கிறது நோன்பு துறக்கிற நேரத்தில் நோன்பாளி செய்கிற துவா இறைவனும் அங்கீகரிக்கப்படுகிறதுன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த வகாபிகள் எழுந்து நிற்கிற நற்பாக்கியங்கள் இது ஒன்று. அங்கீகரிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம அற்புதமான துவா ஓதுறோம். ஆனால் இதுவெல்லாம் சஹீஹ் இல்லைன்னு சொல்லி அந்த வாய்ப்புகளெல்லாம் எழுந்து நிற்கிறது ஒரு கூட்டம். ஹதீஸில் இருக்குது. என்ன சொல்லுவாங்க? லைஃபுமாங்க. இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அது அல்லாம லக்க சும்து அது பலவீனமாத்தி அது ஓதக்கூடாது, ஜஹபல்லமு ஓதலாம், தாகம் தீரும் அது ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க கொஞ்ச காலமா. இன்னைக்கு அதுவும் பலவீனம் தான், அதுவும் ஓதக்கூடாது. பரிணாம வளர்ச்சி வழிகாட்டில் அந்த மாதிரி ஆயிட்டாங்க வைங்களேன். அதனால இந்த 2 துவாக்கள் ஒன்று. சரி, பலவீனமானது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்கல்ல, பலவீனமான ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்றது இல்லையா? நடைமுறைப்படுத்தலையா? தொழுகையில் நெஞ்சில் கை கட்டுறாங்கல்ல, பக்கா பலவீனம் ஹதீஸ் தானே. சிமாக் என்பவர் இடம் பெறாருல, அந்த ஹதீஸை வச்சு என் நெஞ்சில் கை கட்டணும்? அப்போ பலவீனமான ஹதீஸை வச்சு அமல் செஞ்சுக்கிட்டே நம்ம துவா செஞ்சா பலவீனம் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க இது? அதனால ஹதீஸுகளில் இருக்கிறது அப்படியும்.